ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் டைஸ் நான் அப்படியே சொன்னிக்கு இந்த இப்படியில் விடாமுயற்சி படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். 2 வருஷம் கழிச்சு அஜித்தோடைய திரைப்படம் தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேக்டருக்காண்டியே இந்த ஒரு விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்னு செஞ்சு நானுமே இந்த ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வெயிட் வந்து பண்ணிட்டு இருந்தேன். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 100% எனக்கு இந்த ஒரு படம் வந்து ரொம்ப இந்த பிடிச்சிருந்துச்சிங்க. எனக்கு இந்த ஒரு படத்தில் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் தான். ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வரக்கூடிய அந்த ஒரு லவ் சீக்வன்ஸ் எனக்கு பிடிக்கவும் செய்யலை. அட் த சேம் டைம் அஜித்தோட லுக்குமே சுத்தமாக எனக்கு வந்து கனெக்ட் வந்து ஆகலை. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும்தான் எனக்கு இந்த ஒரு படத்தில் நெகட்டிவிட்டியாக இருக்கவும் செஞ்சுச்சு. மற்றபடி ஓவராலாக விடாமுயற்சி என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அப்படி சொல்லிட்டு நான் சொல்லவும் செய்வேன். பட் ஆனால் முக்கால்வாசி ஆடியன்ஸுக்கு இந்த ஒரு படம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. லைக்காக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஒரு படம் வந்து பிரேக் டவுன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு படத்துக்கான ரீமேக் ரைட்ஸை ஃபஸ்ட்டு லைக்கா அங்கே போய் வாங்கும்போது 70,00,000 தான் கேட்கவும் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் படத்துக்கான ஷூட்டிங்லாம் முடிச்சு அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க இந்த ஒரு படத்துக்கு 150 கோடி கிட்ட கேட்கவும் இருக்காங்க. இன்னும் படத்தை ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வரைக்குமே இந்த ஒரு பிரச்சனை சால்வ் ஆகலை. இன்னுமே இந்த ஒரு ரைட்ஸ்க்கான பிரச்சனை, இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கான பிரச்சனை போயிட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். விடாமுயற்சி படத்துக்கான தியேட்டர் கலெக்ஷனை பொறுத்திருக்கும் 200 கோடிக்குள்ள தான் இந்த ஒரு படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஒரு படத்தை ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. மார்ச் 3ஆம் தேதி இந்த ஒரு படத்தை ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரைட்ஸ் வாங்க வச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மனம் கண்டா அப்படி சொல்லிட்டு இந்த 5 லாங்குவேஜ்மே விடாமுயற்சி படத்தை மார்ச் 3ஆம் தேதி ரிலீஸும் பண்ண போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில்.